கண்டிப்பா எல்லாரும் இந்த படம் பாருங்க. என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல உணர்வு ஒன்று கிடைக்கும். இந்த படம் கொடுக்கும். இந்த படம் இவ்வளவு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது பேச்சே வரல எனக்கு. நன்றி. கண்டிப்பா படத்தை பாருங்க. அந்த மக்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு படம். எல்லாருமே பழைய ஞாபகங்கள் சொல்றாங்க. சில பேர் வந்து அமைதியா இருக்காங்க, பேசுறாங்க கூட இல்ல. சந்தோஷமா இருக்கு நான் பார்க்கும்போது. நடிச்ச அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கு? அந்த ஆமா, நான் நடிச்ச மாதிரி தெரியல. அதுல நான் நடிச்சது மறந்து அதை நான் ரசிக்க ஆரம்பிச்சேன். என்னையே நான் ஏன்னா நல்ல எல்லாருமே பண்ணும்போது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. அம்மா ஒரு பொண்ணுக்காக நல்லா ஒரு சிறப்பா பண்ணியிருக்காரு சாரு, சரவணன் சாரு. அருமையா இருக்கு. இன்னும் நல்ல படம் எல்லாம் கொடுக்குறது. ஈழத்தமிழர் வழி எப்படி காமிச்சிருக்காங்க? என்ன சார்? ஈழத்தமிழர் வழி எப்படி காமிச்சிருக்காங்க படத்துல? ஆமா சார், ஒரு மறைமுகமா சில இது நடக்கிறதுனால அது வந்து அது எப்படி நம்ம காப்பாத்திக்கணும் நம்ம நாட்டை அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் தரமா அவங்க படம் வந்திருக்குல்ல, எனக்கு நான் பேசுறத விட அவங்க பேசுறதா அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல. என்னைக்காவது வந்து எங்களோட வாழ்க்கை வந்து இந்த பெரிய திரையில வராதான்ற ஒரு ஏக்கம் இருக்குல்ல. நம்ம வேலை நம்ம பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ஒரு எல்லாருடைய அந்த ஆர்ட்ஸைக்கான ஒரு கருவிதான் நான். ஸோ அவங்க எல்லாருக்குமான ஒரு படம் நம்ம பண்ணியிருக்கோம்ன்றது இருக்குல்ல. அவங்க எல்லாம் ஓன் பண்றாங்கல்ல தன்னுடைய படமா. அது மேல எனக்கே எமோஷனலான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ அந்த ஊரோட ஆட்களோட கதைகள் அவங்க ஓன் பண்றதுதான் எனக்கு ஒரு எமோஷனலான விஷயமா இருக்கு. இந்த படம் எடுக்கும் போது நீங்க பட்ட கஷ்டங்கள் இல்ல, எனக்கு வந்து இப்போ ஒரு 80கள் ஈழத்தோட வாழ்க்கையை காட்டுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். நமக்கு தமிழ் சினிமால வர ரெஃபரன்ஸே கிடையாது. அப்ப நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் செட் பண்றோம். இந்த மக்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு, இந்த வீடு இப்படிதான் இருக்கு, நம்ம ரெஃபரன்ஸ் செட் பண்றோம். அதுவே ஒரு சேலஞ்ச் இருக்கு. இப்போ நம்ம வந்து அவங்க வாழ்க்கையில் அதுல எங்கேயுமே நம்ம சமரசம் பண்ணிடக்கூடாது. அந்த மொழி சமரசம் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டுல அந்த மொழி புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நான் அந்த மொழியை தான் பேச வைக்கணும். ஏன்னா அந்த மொழி வந்து அந்த மொழி தெரியும். ஆமா, ஒரு இவ்வளவு லட்சம் மக்கள் பேசுற ஒரு மொழியை வந்து அதே தமிழ் மொழியை வந்து ஏன் புரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மொழி பேசணும். இன்னைக்கு பார்த்தா தியேட்டர்ல இப்ப காலையில இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். தியேட்டர்ல எல்லா தியேட்டர்லயும் வந்து மக்களுக்கு புரியுது. சோ அப்ப சினிமா வந்து தான் ஒரு பெரிய மீடியா எல்லாத்தையும் சொல்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேன். இந்த மாதிரி சென்சார்ல உங்களுக்கு ஏதாவது கட்ஸ் வந்துச்சா சார்? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தாங்க ஒரு படத்தை கொண்டு வரணும். ஆனா ஒரு பெரிய அவங்க சொன்னாங்க, இந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நீங்க என்ன பண்ணணும்னு சட்டப்படி சில விஷயங்கள் எடுக்க சொன்னாங்க. சட்டப்படி அந்த விஷயங்கள்லாம் எடுத்து இது எவ்வளவு வெளியே விட முடியும்னு அவங்க அனுமதிச்சதான் அங்க வெளியே வரணும். இந்த ஷோல வந்து நிறைய பேர் மக்கள் கூட சேர்ந்து பார்த்தேன். இதனை பத்தி தெரிஞ்ச ஒவ்வொரு மக்களும் ஃபீல் ஆகிட்டு அவங்க சீட் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆகும். இது ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம். வாங்க பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் வெரி கிளீன் ஃபிலிம். ஸோ த்ரில்லரா ரொம்ப த்ரில்லா ஃபீல் பண்ணுவேன். அண்ட் ஒவ்வொரு ஆடியன்ஸ் கிட்டயும் நான் போய் பேசும்போது they all felt the thrill in this film. So do watch this film, don't miss it in theaters. Thank you. இல்ல சரி, இது வந்துட்டு வெறும் நார்மல் மூவி எல்லாமே இது வந்துட்டு ஒரு ஸ்ரீலங்கன் அவங்க வாழ்க்கையை ஒரு இது பண்ற மாதிரி இருக்கு. அந்த மக்களோட வாழ்க்கையை நடிச்சதுக்கு அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது. பட் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமா, அதை நீங்க இதா பாக்குறீங்களா? எமோஷன்ல என்ன சொன்ன புரியல. பட் I'm very happy the way the film is receiving from the audience. இன்னும் இலங்கை தமிழர்களை பத்தி நல்லா அவங்களோட வலியை வந்து நல்லா புரியுற மாதிரி அந்த சீனை நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. லாஸ்ட் சீன்லாம் ரொம்ப எமோஷனலா இருந்தது. படம் சூப்பரா இருக்கு, வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து குடும்பமா வந்து பார்க்கலாம். இன்னொன்னு வந்து பழைய கதையே இல்ல, புதுசா இருக்கு கதை. எடுக்கிற மாதிரி இன்னொன்னு இதுதான் நடக்கும்னு இல்லாம மூவி நல்லா இருந்தது. ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு மேரேஜ்க்கே எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க மேரேஜ் பண்றாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதுதான் எங்க கதையா பார்த்தாங்க. ஹீரோ வயசு அவங்க, அப்புறம் அவங்க நடிச்ச குட்டி பசங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. கதை எல்லாமே ரொம்ப நல்லா, எல்லாரும் குடும்பமா பாக்குற மாதிரி ஃபேமிலி மூவி தான். அது வந்து ஈழத்தமிழர்கள் நாடை விட்டு வந்த மக்களுக்கெல்லாம் இது ரொம்ப கனெக்ட் ஆகும். நீலிரா உள்ள வரும்போது எல்லாமே சார் என்ன சார் இது லெஜெண்டா அப்படின்னாங்க. இல்லையா நீலிரா அப்படின்னு லெஜெண்ட் படம். இது வந்து சூப்பரா இருந்த படம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு தத்துரமான ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. இந்த படம் பார்க்கும் போது எல்லாமே ஸ்ரீலங்கா நடக்கிற ஒரு சின்ன ஒரு மேட்டர் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இருந்திருக்கும். ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச சென்சார்லயே நிறைய போயிருக்கோம். அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்ரீலங்கா ஒரு போருக்கு அப்புறமா வந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி சப்ஜெக்டை. அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இதை பண்ணியிருக்காங்கன்னா அதுவே பெரிய விஷயம். அந்த ப்ரொடியூசர் காசி சுப்ராஜ் மிகப்பெரிய நன்றி.
அதாவது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல ரொம்ப மாசா இல்லாம ஹீரோனி இல்லாம பாட்டு இல்லாம அவெல்லாம் இல்லாம ஆர்மி 5 ஆர்மி இருப்பாங்கன்னா அவரும் ஒரு ஆர்மி தான். ஆனா அது ஒரு ஹீரோ அவர் தான். அதை ஏத்துக்கிட்டு பண்ணியிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதை நடிச்ச சின்ன சின்ன பசங்க எல்லாருமே இதுல யாருமே வந்து நோட்டீஸ் பண்ணோம்னா ஒரு ஆக்ட் பண்ண மாதிரி இருக்காது. எல்லாமே ரியலா பண்ணிப்பாங்க. ரெண்டாவது அடுத்தது என்ன நடக்க போகுது இந்த பயத்தை நம்மளுக்கு வர வச்சுட்டாங்க. அந்த படம் பார்க்கும்போது எல்லாமே ஸ்ரீலங்கா அந்த நாட்டுக்குள்ள போய் இருந்தா அப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்தது. படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுமாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சூப்பரா பண்ணிருக்காங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காங்க, லொகேஷன் சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்தை யாரும் மிஸ் பண்றாங்க. உண்மையா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அருமையான படம். படம் எக்ஸ்ட்ரா சொல்றதுக்குல எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஒரு இங்கிலீஷ் மூவிஸ் நம்ம எப்படி ஆக்சுவலா வந்து நான் ஃபுல்லாவே இங்கிலீஷ் மூவி தான் நான் பாக்குறேன். இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சத்தியமா சொல்றேன், அந்த வாய்ப்பே கிடையாது. மியூசிக் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் சீன்ஸ் பாத்தீங்கன்னா சத்தியமா ஃபுல்லாவே நான் அழுதுட்டேன். இமோஷன்ஸ் இருக்கு, ஃபைட்டிங் இருக்கு, எல்லா சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நம்மளே எவ்வளவு ஃப்ரீயா இருக்கோம் இங்க அப்படின்றது மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரொம்ப உங்களோட பெயின் நல்லா புரிஞ்சுது. படத்துல உண்மையாவே அந்த கஷ்டங்களை ரொம்ப இதா காமிச்சிருக்காங்க. ஆமா கண்டிப்பா காமிச்சிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கு. நடிச்ச நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு லேடி நடிச்சிருக்காங்க, அவங்க ரொம்ப அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. அவங்க அம்மாவை கேரக்டரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் ஒட்டுமொத்தமா ஒரு ஃபேமிலியா பாக்குற மாதிரி இருக்கா? கண்டிப்பா பார்க்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்ல ஒரு பிளசண்டா ஒரு இப்போதைக்கு வந்திருக்க மூவில ஒரு நல்ல ஒரு மூவியா இருக்கு. படம் நல்லா இருந்தது. நாங்க வந்து கடந்து வந்த பாதைகளையும் ஞாபகப்படுத்தி நாங்க பட்ட பாடுகளையும் ஞாபகப்படுத்தி இருக்குது. படம் சூப்பரா இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாம். அந்த வலிகளை ரொம்ப உண்மையாவே காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. பாக்கும்போது அந்த ஃபீலிங் அந்த இது எப்படி கண்டிப்பா நாங்க பழைய நினைவுக்கு வந்தோம். படம் நல்லா இருக்குது. குடும்பத்தோட பார்க்கலாம். குடும்பத்தோட சூப்பர். ஓகே, நன்றி. எங்களோட ஈழத்தமிழருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சூப்பர் படம். ஆனா இது மாதிரி திரும்ப உங்களுக்கு எடுத்து காட்டுங்க. எங்களோட மக்களையும் எங்களோட நாட்டையும் இப்பதான் நிம்மதியா நாங்க வந்து சேர்ந்தீங்க. இது அது மாதிரியே நாங்க இனிமேல் வாழக்கூடாங்க மக்கள். ஈழத்தமிழர்கள் இனிமேல் நல்லா இருக்கும். படங்கள் அடுத்து நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பர் படம். ஓகே, நல்லா இருந்துச்சு. நாங்களும் அங்க அனுபவிக்கிற வழிகளை தான் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இன்னும் டீப்பா போக முடியாது தானே, போயிருந்தா இந்த சென்சார் கட்ல நிறைய போயிருக்கு. பட் சொல்ல வந்த கதையை நல்லா சொல்லியிருக்காங்க. இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் பல நாடுகளுக்கு போயிட்டு திரும்பி வர முடியாம, சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாம, அதை கடைசியில காட்டுன மாதிரி இந்த கல்யாணங்கள் அந்த டைம்ல நடந்தது. ஏன்னா அந்த டைம்ல வந்து தொடர்புகள் கொள்றதுக்கும் எந்த ஒரு வசதி இல்லை தானே. பட் இப்பயும் நாங்க எதிரியா இருக்குன்றதுதான். அந்த காலத்தோட இந்த காலம் வரைக்கும் நாங்க எதிரியா இருக்குன்றதுதான் உண்மை. படம் ஓகே, நல்லா இருந்துச்சு. அங்க என்னத்த சொல்ல ஏன் ஸ்ரீலங்கன் படம் எது பெருசா ரிலீஸ் ஆகுறதுல இது ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. அது பார்க்க எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாம் சென்சார்ல போயிடும். ஆமா, இப்போ போராட்ட களங்கள் அங்க இப்படி இருந்த படங்கள் அதை கொண்டு வர கதைகள்ல இது ஒண்ணு. இதுக்கு முன்னாடி அந்தோணி என்ற அந்த படம் வந்துச்சு. அவங்க வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்தாங்க. ஓகே, பட் இது போராட்ட களங்களை கொண்டு வரணும், அது முழுசா கொண்டு வர முடியாது. ஏன்னா அது இங்க இந்திய சினிமா பொறுத்த வரைக்கும் சென்சார் கட்டிங்ல அதிகமா வரும் இல்லையா, அதனால. ஆனா இது முழுசா காமிச்சிருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். காட்ட முடியாதுதான் சிச்சுவேஷன்.